Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe டேஸ்டியான மசால் வடை. 90s கிட்ஸ் எல்லாருமே நோன்பு வைக்கிறப்போ மசால் வடை, உளுந்த வடை, சுண்டல் சமோசா இப்படி தான் சாப்பிட்ருப்போம். 2K கிட்ஸ் பசங்கள்லாம் இதை எப்போவோ மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாறிடுச்சு ஸ்நாக்ஸு. இப்போவும் நம்மளுக்கு நோன்பு கஞ்சிக்கு வந்து ஹீரோ யாருன்னு கேட்டால் மசால் வடை தான். அதை சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1.5 கிளாஸ் கடலை பருப்பை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 6 காஞ்ச மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் வர அளவுக்கு சோம்பு எடுத்து நல்லா குறப்பாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டி பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி நான் தோலோடு தட்டி எடுத்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூன் வர அளவுக்கு பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு சோம்பு, ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு, தேவையான அளவு உப்பு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குறப்பாக தான் மாவு இருக்கணும். மிக்ஸி அரைக்கிறப்போ நம்ம பல்ஸ் மூடில் வச்சு தான் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மசால் வடைக்கு மாவுமே ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மசால் வடை உங்களுக்கு பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு உருண்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா ப்ரெஷர் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேன். நம்ம உள்ளங்கையில் வச்சு தான் இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து வடை வந்து ஷேப்புமே நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இன்னொரு தடி காட்டுறேன் பாருங்கள். தெரியாதவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விரல் வச்சு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது கட்லெட் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். அதான் எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி எண்ணெயில் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் அதுவே மேலே எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதுவே மேலே வந்துடும். அப்போ நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்றையுமே நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். அதுதாங்க நம்ம 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக் அண்ட் இஃப்தார் ரெசிபி. ரொம்பவே சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.